Hi friends, நான் தான் உங்கள் எஸ்ஆர்கே மதன். இன்னைக்கு சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நிறையா ஆப் பற்றிலாம் பேசியிருக்கோம். அந்த ஆப்போட ஸ்கேம் அதை பற்றிலாம் பேசியிருக்கோம். பட் ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கேம் இது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்மளும் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லொக்காண்டா ஆப்பை கடந்து இந்த ஆப்பும் ரீச் ஆகும் நான் நம்புகிறேன். என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் ஆப். ஸோ மோஸ்ட்டாக எல்லா இன்ஃப்ளூயன்ஸரும் இதை பற்றி போடுறாங்க. ஸோ எந்த மைண்ட் செட்டில் போடுறாங்க, என்ன காசு கொடுத்தாங்க என்னெல்லாம் தெரில. பட் அதில் உள்ள ஒரு ஆடை வச்சு ஒரு சின்ன கிளிப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆடை பார்த்துட்டு வாங்க. நான் நிறைய ஆடு பார்த்தேன். ஸோ 1-2 ஆடு இல்லை, நிறைய ஆட் இருக்குது. ஸோ அந்த ஆடை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்பை பற்றி விலாவரியாக பேசும். பட் இது ஆப்பா இல்லை மாமாவா அப்படின்றது தான் தெரில. பட் பார்த்துட்டு வாங்க. நீ பொண்ணுங்க கிட்ட தெரியாதவங்க கிட்ட பேச தயங்குற அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? அப்போ ஃப்ரெண்ட் ஆப் தான் உனக்கு பர்ஃபெக்டான பிளேஸ். நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நானு பொண்ணு நிற்கிது. பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா? நீ அங்க நீ பொண்ணுங்க கிட்ட ஓப்பனா பேசலாம். ஃப்ரீயாக பேசலாமா, ஓப்பனாக பேசலாமா, என்ன வேணாலும் ஆடலாமா, லூடோ விளாட்லாங்கிறாங்க, இதில் ஆடுறாங்க, எல்லாம் ஓகே. ஸோ இந்த ஆப் இதை பற்றி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஆப்பை வந்து எப்படின்னா முழுக்க கேர்ள்ஸ்க்காக பண்ணியிருக்காங்களாம். ஸோ பாய்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணலாம், இதில் காசு போடலாம், இந்த காசுலேருந்து அந்த ஆப்காரனுக்கு கொஞ்சம் காசு போகும். ஸோ அதில் யூஸ் பண்ணுற கண்டென்ட் கேர்ள்ஸ் இருக்காங்களா, ஸோ கேர்ள்ஸ் தான் நம்மகிட்ட பேசுவாங்களாம். ஸோ அவங்களுக்கு ஏர்னிங் சேருமா. பாய்ஸுக்கு இதில் எந்த விதமான ப்ராஃபிட்டுமே கிடையாது. நீங்கள் உள்ளே போனோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, ப்ளஸ் ஒரு ரூபா கேட்கும், இல்லை ஒரு 9 ரூபா கேட்கும். ஸோ இந்த 9 ருபீஸ்க்கு 90 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு உங்களால் இவ்வளோ தூரம் பேசலாம், இவ்வளோ டைமிங் பேசலாம் அப்படின்ட்டு இருக்கும். சரி, இது ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா, ரியலாகவே ஒரு கேர்ள் அந்த சைடில் ஆப்போசிட் சைடில் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களும் பேசுகிறாங்க. ஸோ அவங்களும் நார்மலாக ஒரு ஃபேக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ரியல் பொண்ணு எந்த அட்ரஸ்னாலும் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சிங்கிள் மேரிட் என்னவோ வாட் எவர். ஸோ அவங்களுமே நம்மகிட்ட பேசுகிறாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்கும் போது என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ இந்த ஆப் வந்து முழுக்க கேர்ள்ஸ்க்காகனே பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபோன் பேசுங்க, நீங்கள் ஃபோன் பேசினா அதில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் அவங்க காசு போட்டு உங்கள் நேரம் பேசுகிறாங்களோ ஸோ அது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இதில் இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக கொஞ்ச நாள் வருஷமே இருக்கும், கிளப் ஹவுஸ்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதில் இப்படி தான், அதில் ஃப்ரீயாகவே பேசலாம், பாய்ஸ் கேர்ள்ஸ். அதில் எந்த விதமான அமௌண்ட்லாம் எடுக்க முடியாது. ஸோ அதில் வேணால் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி அந்த மாதிரி. ஸோ அதுலேயே நிறைய நிறைய நடந்துச்சு. ஸோ அந்த இதெல்லாம் நடக்கும்போது அதெல்லாம் ஓகே, ஓரளவுக்கு அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ புதுசாக நிறைய ஆப் வந்திருக்கு. ஸோ அதில் ஒரு ஆப் ஃப்ரெண்ட் ஆப். ஸோ இதை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆப்பில் போய் பேசுகிறது தப்பே இல்லை. ஸோ அதில் நம்ம காசு போட்டு ஆப்போசிட் ஜென்டர்கிட்ட பேசுகிறோம். ஸோ ரீசெண்டாக கூட ஒரு ரீலில் நான் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 4 ஹவர்ஸ் ஒருத்தரை புக் பண்ணிட்டு நம்ம கூட வருவார், 4 மணி நேரம் நம்ம கூட சுற்றுவார், சாப்பிடுவார், எல்லாமே பண்ணிட்டு 4 ஹவர்ஸ் முடிஞ்சோடனே என்ன பேமெண்ட், அதாவது இப்போ ரேப்பிடோ மாதிரி எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறோமோ அந்த பேமெண்ட் பண்ணி கொடுத்தோன்னே அவர் போயிடுவார். ஸோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப் அப்படி தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்து உள்ளே போய் பார்த்தா, ஸோ இதுலேயுமே ப்ராஸ்டியூஷன் தான் நடக்குது, ஓப்பனாக சொல்ல போனால். ஸோ நிறைய ஆப்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேம், எல்லா ஆப் இருக்கும். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீ உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, நீங்கள் நல்லா பேச சில பேருக்கு டிப்ரெஷனில் இருக்கும்போது யார்கிட்ட பேசணும்னு தோணும்போது சரி காசை போட்டு பேசி தான் போய் ஸ்டார்டிங் 9 ருபீஸில் ஆரம்பிக்கிறது 1000 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு தெரியாமையே போகுது. ஒரு அளவுக்கு மேலே என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற மொத்த காசுமோ போயிடும். ஸோ அந்த டைமில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி இதுக்கப்புறம் நீ இதில் பேச வேண்டாம், டேரெக்டாக நீ என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்பவும் போல் அந்த பான் விஷயத்தை பேசுறது, செக்ஸ் சேட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு நேரில் வர சொல்கிறது. ஸோ நேரில் போனவொன்னே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி நிறைய 2-3 கேஸ் விழுந்திருக்கான். ஸோ என்ன அப்படின்னா, நேரில் போனவொன்னே அவனை பிடிச்சி அடிச்சு, ஸோ அவங்க ஃபிசிக்கலாக இருந்துட்டு அந்த வீடியோ எடுத்து அவனை மிரட்டி அவன் வந்து காசு கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயுமே பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் டைம் லொக்காண்டோ அப்படின்ற ஆப்பில் நம்ம கால் பண்ணி பேசி நேரில் போய் மாட்டுறதுன்ற விட்டுட்டு இது நீங்கள் நல்லாவே பேசி இதுலேயும் பண்ணிவிட்டு, ஸோ அதில் மாட்டினக்கப்புறம் எல்லாமே டோட்டலாக போயிட்டு இது நீங்கள் யார்ட்டையுமே கேஸும் கொடுக்க முடியாது, நிறைய பேர் கொடுக்கவும் மாட்டிருக்காங்க. ஸோ இது நிறைய பேர் மாட்டிருக்காங்க. நமக்கு ரீசெண்டாக ஒருத்தர் சொல்ல போய் தான் ஓகே இதுலேயும் அந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து முழுக்க என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஒரு மாமா மாதிரி ஃப்ரெண்ட் ஆப் கிடையாது. ஃப்ரெண்டுனா என்ன, ஸோ நீங்கள் கொடுக்குற ஆட்ல என்ன அப்படின்னா, நீங்கள் தனியாக இருக்கீங்களா, ஸோ உங்ககிட்ட யார்கிட்ட பேசணுமா, நைட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, நான் உங்கள் கூட பேசுகிறேன், நான் உங்கள் கூட இருக்கிறேன். ஸோ அது என்ன ரீசன் ஆக்சுவலி, நான் எதுக்கு யாரும் அன்னோன் பர்சன்ட்ட பேசி, ஸோ நான் ஏன் அவங்க நம்பர் கொடுத்து நான் ஏன் அவங்கள்ட்ட போய் மாட்டணும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு யாருமே இல்லை. யாராவது ஒருத்தர் பேச மாட்டாங்களா அப்படின்றது அவன் ஒருத்தன் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு உள்ளே இறங்கி 9 ரூபாவில் ஆரம்பிச்சு 1000 ரூபா வரைக்கும் போகுது அப்படின்னா, ஸோ இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, இதில் எத்தனை பேர் இன்னும் மாட்ட போகிறாங்கன்னு தெரியல, எத்தனை பேர் மாட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல, எத்தனை பேர் இன்னும்
பேசிட்டு ஸோ இந்த நம்ம பேசிட்டு இருக்க டைமில் கூட எத்தனை பேர் அங்கே வந்து அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி பேச ஆரம்பிச்சோம்னு தெரியல. எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒருத்தங்க கால் பண்ணி இதில் ஒரு பிரச்சனை ஆச்சுன்னு வந்தாங்க. ஸோ அப்போ கூட நான் பெருசாக அதை கவனிக்கல. நான் என்ன நினச்சிட்டேன், ஏதோ ஒரு ஆப் போல, ஆப் நேம்லாம் கேட்கவே மாட்டேன். ஆனால் அவங்க வித்தியாசமாக ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அதில் கூட இந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆப்லையும் போய் நம்ம ஸ்கேமில் தான் மாட்டுறோம். ஒன்று நம்மகிட்ட காசு போகுது, இல்லை நம்ம மானம் போகுது, இல்லை நம்மகிட்ட இருந்து எல்லாமே டோட்டலாக, அதாவது உயிரை தவிர எல்லாத்தையும் எடுத்துடுறானுங்க. மானத்துலேருந்து ஃபோட்டோ, வீடியோ எல்லாத்தையும், காசு எல்லாத்தையும் எடுத்துடுறானுங்க. ஸோ நம்மளால யார்ட்டையும் போய் சொல்ல முடியும், இந்த விஷயத்தை போய் யார்ட்டவே சொல்ல முடியும். இந்த மாதிரி நான் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணேன், இந்த மாதிரி நான் பேசினேன் அப்படின்னு நம்ம யார்ட்டவே சொல்ல முடியும்? யார்ட்டையுமே சொல்ல முடியாது. ஸோ சொல்ல முடியாத விஷயத்தை நம்ம ஏன் பண்ணணும்? ஸோ டைம் வேஸ்ட்டு தான் மோஸ்ட்டாக. பேசி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்க ஆடெல்லாம் கொடுக்குறாங்க. பட் உள்ளே போனோம் அப்படின்னா எது கேர்ள்ஸுக்கு மட்டும் காசு கொடுக்கணும் மேபி. ஸோ அப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும், இப்போது நார்மல் கால் பேசினா அதுக்கு ஒரு ரேட்டாம், வீடியோ கால் பேசினா அதுக்கு ஒரு ரேட்டாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பிரித்து வச்சு, ஸோ எவ்வளோ காசு எங்கேருந்து அடிக்க முடியுமோ எல்லாத்தையும் அடித்து அவன். ஸோ இவனுக்கும் காசு, அவங்களுக்கும் காசு. ஸோ அவங்களும் என்னென்னா, ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டானா டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இதில் பேசினா காசு கிடைக்குன்னு சொல்லிட்டு அவங்களும். ஸோ அதில் ஒருத்தவங்க ஓப்பனாகவே சொல்கிறாங்க, அவர் போயிடுவார், என்கிட்ட பேச யார் இருக்கா, ஸோ நானும் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், இதில் பேசினா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஓப்பன் டாக்காக இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த ஆப் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் பிரதரோ இல்லை உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் அந்த ஆப் வச்சுருந்தாங்க அப்படின்னா பிடிச்சி ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு மண்டவாக்கில் போட்டு டெலிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி முடிங்க. ஏன்னா நிறைய பேர் போய் மாட்டுறாங்க. ஸோ அதனால இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா, இதை பற்றி எதுவும் டவுட் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள், நானே கூட டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட மெயின் விஷயமே என்ன அப்படின்னா, நம்மளே காசு கொடுத்து நம்மளோட விஷயத்தை, நம்மளோட சீக்கிரட்டை, நம்மளோட பர்சனலையே இன்னொருத்தர் ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட சொல்லி அதில் நமக்கு ஆசையை காட்டி ஆசையை மூட்டி நம்மகிட்ட இருந்து காசை பிடிங்க எதுக்கு? ஸோ இவ்வளோ தூரம் எதுவுமே பண்ண வேண்டாம், இந்த ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ மேலும் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ போடல, நீங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கீங்க, அதை பற்றி இதில் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பேசுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் SRK Maths Fees க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். பாய்.